அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அசோக் தனியார் கம்பெனி ஒன்றில் சீனியர் மெக்கானிக்காக வேலை பார்க்கிறான். மாதம் 45,000 சம்பளம். அவனுடைய அப்பா ராமர் ஊரில் இருக்கக்கூடிய மில் ஒன்றில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவனுடைய அம்மா அபிராமி வீட்டை பொறுப்பாக பார்த்து கொண்டு மகனை வளர்த்தவர். அசோக் அவர்களின் ஒரே பையன். அசோக்கின் மனைவி காயத்ரி. காயத்ரியின் அம்மா லக்ஷ்மி அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார். காயத்ரியின் அப்பா சுந்தரம் தனியார் வங்கி ஒன்றில் பணிபுரிகிறார். அவர்களது குடும்பம் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்தது. அசோக் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பான். கை நிறைய சம்பாதிப்பதால் அவனுக்கு காயத்ரியை திருமணம் செய்து வைத்தனர். அசோக் காயத்ரி திருமணம் முடிந்து 6 வருடங்கள் கடந்து போனது. அவர்களுக்கிடையே பல முறை சண்டைகள் வந்துள்ளது. அவையெல்லாம் பெரிதாக உருவெடுத்ததில்லை. ஆனால் சமீப காலங்களில் அவர்களுக்கிடையிலான சண்டைகள் பிரிவை உண்டாக்கும் வகையில் இருந்தன. அன்று காயத்ரி தன் கணவர் அசோக்கிடம், ஏங்க, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா? எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க என்று கத்தினாள். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வேலைக்கு போயிட்டு இப்போதான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். வந்த உடனே இப்படி கத்துனா மனுஷன் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் முதல்ல கத்த வேண்டியது என்று சொல்லிக்கொண்டே குளிக்க சென்றான் அசோக். பிரச்சனையை சொல்லிட்டாலும் அப்படியே தீர்வை கண்டுபிடிச்சு கிழிச்சிருவாரு என்று புலம்பிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் காயத்ரி. சிறிது நேரத்தில் அசோக் குளித்துவிட்டு வந்தவுடன், ஏங்க, நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாத்ரூம்குள்ளே போனால் என்ன அர்த்தம் என்றாள். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மெதுவாக சண்டை போடலான்னு அர்த்தம் என்றான். நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா என்றாள். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ என்றான். அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பாருங்க என்று அவனுடைய பள்ளிக்கூட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டினாள். வாங்கி பார்த்தவன் 60 மார்க் வாங்கியிருக்கிறான் என்றான். ஏங்க, போன தடவை 80 மார்க் வாங்கியிருக்கான், அதை பார்க்கலையா என்றாள். ஏண்டி, 1வது படிக்கிற பையன் என்ன மார்க் வாங்கினா என்னடி? அவன் ஏபிசிடி எழுதுறதே பெரிய விஷயம், இதில் மார்க்கை பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க? இதுக்கு ஒரு சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்க. சண்டை போடுறது அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான். நீங்கள் பையனை கண்டுக்கிறதே இல்லை, அவனை என் தலையில் கட்டிட்டு வேலை வேலைன்னு சுத்துறீங்க என்று புலம்பிக்கொண்டே அவனுக்கு இரவு உணவு எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அன்று இரவு இருவரும் பேசிக்கொள்ளாமல் கடந்தது. அடுத்த நாள் அசோக் வேலைக்கு சென்ற பிறகு காயத்ரி தன் அம்மாவிடம் ஃபோன் செய்து அழுதாள். அம்மா, தினமும் வீட்டில் சண்டையா இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டு மேலே எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்காரு என்றாள். போக போக எல்லாம் சரியாயிடும், நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று மகளுக்கு ஆறுதல் கூறினார். எல்லா நேரமும் நான் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுமா. கல்யாணம் ஆகி 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கல்யாணம் ஆன புதுசில் இப்படித்தான் இருந்தாரா என்ன? இப்போ ரொம்பவே மாறிட்டாரு என்றாள். தன் மகளுக்கு முடிந்தவரை ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினார் லக்ஷ்மி. 4 நாட்கள் கழித்து அலுவலகம் முடிந்து தாமதமாக வீட்டுக்கு வந்தான் அசோக். தினமும் லேட்டாக வந்தா என்னங்க அர்த்தம் என்று கத்தினாள் காயத்ரி. இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலை, அதை முடிக்க நேரமாயிடுச்சு என்றான் அசோக். உங்கள் கம்பெனியில் என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு? நீங்கள் உங்களோட வேலை நேரம் முடிந்த உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? அடுத்து வர்றவங்க பார்த்துக்க போகிறாங்க. உழைச்சி கம்பெனியை தூக்கி நிறுத்த போகிறீங்களோ என்று கத்தினாள் காயத்ரி. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இப்படி கத்துனா எப்படி என்றான். என்ன கேட்டாலும் கத்துறேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மேலே உங்கள் கூட என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்றாள். அவள் கோபமாக செல்வதை கண்ட அசோக் பின்னாலேயே சென்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். உங்கள் கூட இருந்தா நானும் என் பிள்ளையும் நிம்மதியாக இருக்க முடியாது. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லி தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு இரவு 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினாள். காயத்ரி, மணி 9 ஆகுது, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளே வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். எங்கள் அம்மா வீடு பக்கத்து ஊர் தானே, எனக்கு போக தெரியும், அரை மணி நேரத்தில் நான் போயிடுவேன். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டு வாசலிலேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் அசோக்.
பிறகு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த காயத்ரியின் அருகில் நின்றான். அவன் என்ன பேசியும் கண்டுகொள்ளாமல் பேருந்தில் ஏறினாள். தன்னுடைய மகள் இரவு நேரத்தில் தனியாக வீட்டுக்கு வருவதைக் கண்ட லக்ஷ்மி பதறினார். இந்த நேரத்துல இப்படி தனியாவா வீட்டுக்கு அனுப்பி விடுவாரு என்று கத்தினார். காயத்ரியின் அப்பாவும் வீட்டில்தான் இருந்தார். என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இந்த நேரத்துல வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்க என்றார். என்னால அவர் கூட வாழ முடியாது, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காரு. வீட்டில் நான் ஒரு மனுஷி இருக்கேன்ற நினப்பே அவருக்கு இல்லை. எதுக்கெடுத்தாலும் சண்டை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள் காயத்ரி. தன்னுடைய பேரனை வாங்கி கொண்டார் லக்ஷ்மி. அசோக் சிறிது நேரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர் வீட்டை நோக்கி சென்றான். எப்படியும் அவளை சமாதானப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். அடுத்த நாள் மதியம் காயத்ரி தன்னுடைய தோழி அபிநயாவிற்கு ஃபோனில் தொடர்பு கொண்டாள். ஃபோனை எடுத்த அபிநயாவிடம், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு தான் ஃபோன் போட்டேன் என்றாள். ஏய், வழக்கமா உன்னோட வீட்டில் வர சண்டை தானே, ஏற்கனவே நிறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்க. நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். உன்னோட கணவரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுன்னு சொன்னேன்ல. நீ எதையுமே காதில் வாங்கிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியா? சரி, அதை விடு, எல்லாம் சரியாகிடும் என்றாள் அபி. எல்லா முறையும் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது அபி. நான் என் பிள்ளையை தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே அவர் கூட போய் வாழ போகிற எண்ணமே எனக்கு இல்லை என்றாள். காயத்ரி, அப்படியெல்லாம் பேசாத, அவனோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல என்றாள் அபி. பார்த்துக்கலாம், எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அப்படியே விட்டு விடுவார்களா என்ன? நானும் படிச்சிருக்கேன், உன்ன மாதிரியே நானும் வேலைக்கு போகிறேன் என்றாள் காயத்ரி. சரி சரி, எந்த முடிவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்காத, கொஞ்சம் பொறுமையாக எடு என்றாள் அபி. சரி அபி, நீ வேலையை பாரு, எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட திரும்பவும் பேசுகிறேன் என்றாள் காயத்ரி. 2 நாட்கள் அசோக் காயத்ரிக்கு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு பேச முயன்றான். காயத்ரி ஃபோனை எடுக்கவில்லை. லக்ஷ்மி மகளிடம், பேசாம அவரை விவாகரத்து பண்ணிட்டு நிம்மதியா இருக்கியா என்று கேட்டார். என்னோட மனதில் அதே தான் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆள் கூட வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். நீங்க அப்பா கிட்ட பேசுங்கம்மா என்றாள். ஒரே பொண்ணு, உன்னோட கல்யாணத்துல அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுதுமா என்று கண்களை கசக்கினார் லக்ஷ்மி. 2 நாள் ஆயிடுச்சு, பொண்டாட்டியை தேடி வந்திருக்க வேணாமா என்று தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொரிந்து தள்ளினார் லக்ஷ்மி. அன்று மாலை தன்னுடைய கணவர் சுந்தரத்திடம் பேசினார் லக்ஷ்மி. ஏங்க, காயத்ரி இனிமே அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நீங்கள் எதுவும் கேட்காம அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அப்படி தாண்டி இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். அவர் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச வேண்டியதானே? ஃபோனை எடுக்கவே மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சண்டை சமாதானம் ஆகும்? அவர் சமாதானப்படுத்த தானே ஃபோன் பண்ணுறாரு என்றார் சுந்தரம். ஏங்க, நான் பேச வந்ததே வேற விஷயம். காயத்ரி அவர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லுது, விவாகரத்து வாங்கிடலாம்னு சொல்லுது என்றார். அறிவுகட்டத்தனமாக பேசாத, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாம் என்றார். ஓ, தாராளமாக நீங்கள் போய் பேசி பார்த்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் லக்ஷ்மி. 2 நாட்கள் கழித்து அபி காயத்ரிக்கு ஃபோன் செய்தாள். காயத்ரி கணவர் வீட்டுக்கு சென்று விட்டாளா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஃபோன் செய்திருந்தாள். என்ன காயத்ரி, என்ன ஆச்சு? உன்னோட கணவர் உனக்கு ஃபோன்லையாவது பேசினாரா என்று கேட்டாள். அவர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனால் நான் எடுக்கிறதே இல்லை என்றாள் காயத்ரி. ஏண்டி, ஃபோனை எடுத்தாதான பிரச்சனை சரியாகும், இல்லைனா இப்படியே இருக்கலாம் என்று முடிவு பண்ணிட்டியா என்றாள் அபி. ஆமாம் அபி, நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். விவாகரத்து பண்ணலாம் என்று இருக்கிறேன். அப்பாவிடமும் இது குறித்து பேசிவிட்டோம் என்றாள். என்ன காயத்ரி சொல்கிற? சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் விவாகரத்து பண்ணுவாங்களா? உங்கள் அப்பா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்க மாட்டார் என்றாள். என்னுடைய நிலைமையை அருகிலிருந்து பார்த்தா யாராக இருந்தாலும் சம்மதிப்பாங்க, நீயா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவ என்றாள். காயத்ரி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. உன்னோட கணவர் யாருக்காக கஷ்டப்படுறாரு? வேலை வேலைன்னு அவர் ஓடுறது யாருக்காக? உனக்காக, உன்னோட பிள்ளைக்காகத்தானே. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவருக்கு வேற யாரு இருக்கா?
நீங்க மட்டும்தான் அவரோட உலகம். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது என்றாள் அபி. இருக்கட்டும் அபி, நீ சொல்றது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும். அதுக்காக வீட்டில் இருக்க எங்களையும் கவனிக்கணும்ல என்றாள் காயத்ரி. நீதான் அவருக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கணும் காயத்ரி. இப்படி சண்டை போட்டுட்டு விவாகரத்து பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கேனே. நான் ஒருத்தி இருக்கிறது பத்தாதா என்றாள் அபி. அமைதியாக இருந்தாள் காயத்ரி. என்னடி அமைதியாகிட்ட? ஒண்ணுமே இல்லாத காரணத்தை பெருசாக்கி நான் என் கணவரோட விவாகரத்து வாங்கிட்டு தனி மரமா நிற்கிறேன். தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம், அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை பார்த்ததுக்கு அப்புறமும் விவாகரத்து பண்ணணும்னு உனக்கு எப்படி என்ன வருது? தனியா வாழ்வது எவ்வளவு கொடுமைங்கிறத என்கிட்ட இருந்து உன்னால கத்துக்க முடியலையா என்றாள் அபி. விவாகரத்து வாங்குவது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வாழணுமே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நரக வேதனையா இருக்கும். தனக்காகவே இருக்கிறவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தனியா வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லும்போது சாதாரணமாகத்தான் இருக்கும். வாழும்போதுதான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது என்றாள். நாங்கள் நிரந்தரமாக பிரிந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் கணவரை நினைக்காத நாளே இல்லை. பேசாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கூட சேர்ந்துடலாமான்னு கூட தோணும். ஆனா அவர் செஞ்ச தப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால அமைதியா இருக்கேன். என்னோட கணவர் பல பெண்கள் கிட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. நான் அதை சந்தேகப்பட்டு கேட்டேன். அலுவலக வேலையா பேச வேண்டியது இருக்குன்னு அவர் சொன்னாரு. நான் கேட்கல. அலுவலக வேலை தாண்டியும் அவர் பல பெண்களிடம் பேசுவது உண்மைதான் என்பது எனக்கு தெரிய வந்தப்போ அதை என்னால் தாங்கிக்க முடியல. விவாகரத்து பண்ணிட்டேன். ஆனா உனக்கு அப்படி இல்லையே. உன் கணவர்கிட்ட எந்த தப்பும் இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாரு என்றாள் அபி. நீ சொல்றது உண்மைதான் அபி. நான் யோசித்து பார்க்கிறேன். அவர்கிட்ட ஃபோன்ல பேசி பார்க்கிறேன் என்றாள் காயத்ரி. சுந்தரம் அசோக்கின் பெற்றோர்களிடம் சென்று பேசினார். அசோக்கின் அப்பா ராமர் சிரித்து கொண்டே, என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆனதிலிருந்து பொண்டாட்டி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான் என்னோட மகன். எங்களை வந்து பார்த்துட்டு போய் 3 மாசத்துக்கு மேலே ஆகுது. நீங்க என்னடானா என் பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க என்றார். சுந்தரத்திடம் பதில் எதுவும் இல்லை. அமைதியாக இருந்தார். அசோக்கின் அம்மா அபிராமி தொடர்ந்தார். இப்போ இருக்க பெண் பிள்ளைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக விவாகரத்துன்னு வந்து நிற்கிதுங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கணும். நாங்கள் கூட இருந்தால் தொந்தரவாக இருக்கும்னு சொல்லலாம். நாங்கள் அவங்கள விட்டுட்டு தனியாக தானே இருக்கோம் என்றார் அபிராமி. அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை என்பது சுந்தரத்திற்கு புரிந்தது. அவர்களிடம் பேசி எந்த பலனும் இல்லை என்பதும் தெரிந்தது. அசோக்கிடமே பேசிவிடலாமா என்று கூட யோசித்தார். மகளிடம் முதலில் பேசி பார்க்கலாம் என்று தோன்ற வீட்டிற்கு வந்து காயத்ரியிடம் பேசினார். என்ன காயத்ரி, அசோக்கை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அவங்க பெற்றோர் என்றார். அப்பா, உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நாளைக்கு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று அழுது புலம்பினாள். காயத்ரி, நீ ஒரு தடவை பேசி பார்க்க வேண்டியதானே என்றார் சுந்தரம். ஏன், அவர் என்னை தேடி வந்திருக்க வேண்டியதானே என்றாள் காயத்ரி. சுந்தரம் அமைதியானார். 4 நாட்களுக்கு பிறகு, ஏங்க வாங்க, இன்னைக்கு போய் வக்கீலை பார்த்து விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்துடலாம் என்றார் லக்ஷ்மி. சரி என தலையாட்டினார் சுந்தரம். மாலை 4 மணிக்கு மேல் இருவரும் கிளம்பி வக்கீலை சந்தித்து விட்டு வந்தனர். அவர்கள் கொண்டு வந்திருந்த பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கி மறுபடியும் வக்கீலிடம் கொடுத்துவிட்டு வந்தார் சுந்தரம். அசோக்கிற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றார் சுந்தரம். காயத்ரி நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள். இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்தால் போதும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. தன் கணவனை விவாகரத்து செய்வது என்று அவள் உறுதியாக இருந்தாலும் அவளால் இந்த 2 வாரங்களில் கணவனை பிரிந்திருந்தது வேதனையாகவும் இருந்தது. அபி சொன்ன வார்த்தைகளும் அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் பிடிவாதமாக இருந்தாள். அபிக்கு ஃபோன் செய்தாள். கோயில்ல என்னோட கணவரோட இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன் என்றாள் அபி. சரி என்று ஃபோனை வைத்த காயத்ரி யோசித்தாள். விவாகரத்தான பிறகு கணவனோடு இருக்கிறேன் என்று சொல்கிறாளே என்று அவள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அரை மணி நேரத்திற்கு பிறகு அபியிடமிருந்து ஃபோன் வந்தது. இப்பத்தான் வீட்டுக்கு வந்தேன் காயத்ரி என்றாள் அபி. என்ன காயத்ரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? உன்னுடைய கணவர் உன்னை வந்து பார்த்தாரா? நீ அவரிடம் பேசினாயா என்று கேட்டாள் அபி. இல்லை, நான் அவரிடம் பேசவில்லை.
விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ய வக்கீலிடம் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளோம் என்றாள் காயத்ரி. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா காயத்ரி என்றாள் அபி. சரி, அது இருக்கட்டும். உன்னோட கணவர் கூட இருக்கிறதா சொன்னியே, என்ன ஆச்சு என்றாள் காயத்ரி. என்னோட கணவர் தான் அன்னைக்கு நேரில் பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. நானும் முதல்ல பிடிவாதமா உள்ள வரக்கூடாதுன்னு கத்தினேன். ஆனாலும் அந்த பிடிவாதம் ஒரு நிமிடத்திற்கு மேல் நிலைக்கவில்லை. அவரை வீட்டுக்குள்ள அழைத்து உட்கார வைத்து பேசினேன். தான் செய்தது தவறு என்று வருத்தத்தை தெரிவித்தார். என்னிடம் மன்னிப்பும் கேட்டார். நான் முன்பு போல் இல்லை, நாம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குழந்தைக்காக வாழலாமா என்று கேட்டார். நான் எதுவும் சொல்லவில்லை. அப்படியே எழுந்து அவரை கட்டிக்கொண்டேன். கண்களில் கண்ணீர் மட்டுமே வழிந்து கொண்டிருந்தது என்றாள் அபி. தற்போது அவருடைய வீட்டுக்கு வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது. எங்களுக்குள் இருந்த சின்ன சின்ன சண்டைகளும் தற்போது இல்லை. தனிமை எங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒருவர் மற்றவரை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அபி என்று அவருடைய கணவர் அழைத்து கொண்டே உள்ளே வந்தார். சரி காயத்ரி, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் அபி. காயத்ரி குழம்பினாள். 2 நாட்களுக்கு பிறகு அசோக்கிடமிருந்து காயத்ரிக்கு ஃபோன் வந்தது. முதலில் அவள் அதை எடுக்கவில்லை. விவாகரத்து நோட்டீஸ் சென்றிருக்கும், அதனால்தான் ஃபோன் செய்கிறார் என்று நினைத்தாள். மீண்டும் ஃபோன் வந்தது. அபியால் ஏற்பட்ட தாக்கத்தால் ஃபோனை எடுத்து என்னதான் சொல்கிறார் கேட்போம் என்ற மனநிலையில் ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். நான் அசோக்கோட நண்பன் மதி பேசுகிறேன். அசோக் இன்னைக்கு காலையில் வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஐசியூவில் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு ஃபோன் செய்தேன் என்றான். கண்கள் இருண்டது. வார்த்தைகள் வரவில்லை. கண்ணீர் அவளையும் அறியாமல் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்தது. தனக்காகவே ஓடிக்கொண்டிருந்த மனிதன் மருத்துவமனையில் சென்று சாய்ந்து விட்டானே என்ற எண்ணம் அவளை வாட்டி வதைத்தது. வெளியே சென்று தன்னுடைய அப்பாவிடம், அப்பா, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான், உடனே போய் பார்க்கணும் என்று கதறி அழுதாள். அழாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி வேகமாக தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு காயத்ரியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். மதி மற்றும் அசோக்கின் பெற்றோர் அசோக் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஐசியூ அறையின் வெளியில் உட்கார்ந்திருந்தனர். காயத்ரி ஓடி சென்று கண்ணாடி வழியாக அசோக்கை பார்த்தாள். தலையில் கட்டு போடப்பட்ட நிலையில் அமைதியாக படுத்திருந்தான். இப்படி படுத்த படுக்கையாகி விட்டாரே என்று கதறினாள். அமைதியாயிருங்கம்மா என்று நர்ஸ் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். கண்ணீரோடு அமர்ந்தாள் காயத்ரி. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. தலையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை என்று காயத்ரியிடம் சொன்னான் மதி. சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கண் முழிச்சிட்டாரு. 1 மணி நேரத்தில் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம், அப்புறமா நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் என்றார். நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்ட பிறகு கண் விழித்த அசோக் அருகில் மனைவி இருப்பதை பார்த்து சிரித்தான். என்னாச்சு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு என்று கேட்டாள் காயத்ரி. இல்லை, உங்ககிட்ட இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்துச்சு, அதை பற்றி நினச்சிக்கிட்டே வந்தேன். எதிரில் வந்த வண்டியை பார்க்காம விட்டுட்டேன் என்றான் அசோக். காயத்ரியால் அழுகையை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு கணவரிடம் பேச முயன்றாள். அதற்கு முன்பாக அசோக் மனைவியிடம், நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ண மாட்டேன். உனக்கு அதுதான் சந்தோஷம் என்றால் கண்டிப்பாக அதையும் கொடுப்பேன் என்றான். இல்லை, எனக்கு உங்களோடு வாழ வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னாள் காயத்ரி. வண்டியிலிருந்து கீழே விழுந்து ரோட்டில் அடிபட்டு கிடக்கும்போது, இவ்வளவு நாள் வேலை வேலைன்னு ஓடிட்டு உன்னோட வாழாமலே இப்படி சாக போறேன்னு தோணுச்சு காயத்ரி என்று அசோக் சொல்லும்போது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. 4 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அசோக். அவர்கள் வாழ்க்கை மீண்டும் புத்துயிர் பெற்றது. என்ன வேலையாக இருந்தாலும் தன்னுடைய வேலை நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு வருவது என்று முடிவெடுத்திருந்தான் அசோக். தன் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் நேரத்தை செலவிட ஆரம்பித்தான். அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இனிமையாக செல்ல ஆரம்பித்தன. தன் கணவன் தனக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட காயத்ரி, வேலை அழுத்தத்தின் காரணமாக அவன் தாமதமாக ஒரு சில நாட்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ள தொடங்கினாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.